والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்தில் பலவிதமான செல்வங்களை வழங்கியிருந்தாலும் குழந்தை செல்வத்தை போன்ற ஒரு சிறந்த செல்வத்தை நாம் இந்த உலகத்தில் பெற முடியாது. நபிமார்களை பொறுத்தவரை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர உலக செல்வத்தை அல்லாஹ்விடத்தில் மன்றாடி எந்த நபியும் கேட்டதில்லை. ஆனால் குழந்தை செல்வத்தை அந்த நபிமார்களும் மன்றாடி கேட்டார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், தள்ளாத வயதை அடைந்த பிறகு கூட தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பே எனக்கு சாலிஹான குழந்தை வேண்டும். அந்த தள்ளாத வயதில் கூட ذُرِّيَّةً طَيِّبَةً ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல சந்ததியை எனக்கு தான், நல்ல வம்ச வழியை தான் என்பதை தொடர்ச்சியாக உறுதியோடு எங்களுக்கு எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் எங்களுடைய குழந்தை செல்வத்தை பார்க்க வேண்டும் என்ற உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கிய செல்வம் குழந்தை செல்வம். நபி எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பெரும் செல்வத்தை நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்காமலேயே எல்லாம் தந்திருக்கின்றார். எத்தனையோ நபர்கள் நம்மில் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று காபத்துல்லாஹினுடைய திரையை பிடித்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான்: ரப்பே எங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து விடு. சஹர் நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுதால் அதற்கு பிறகு அவர்கள் கேட்கின்ற ஒரே துஆ, ரப்பே எங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து விடு. பொதுவாக இப்படி கூட சொல்வதுண்டு, மறு பிறவி என்பது இல்லை, உண்மையில் எங்கும் இல்லை, இஸ்லாத்தில் அறவே இல்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய குழந்தை அது அவனுடைய மறுபிறவி போன்று இருக்கும். இந்த உலகத்திலே அவன் சென்ற பிறகு அவனுடைய பெயரை சொல்வதற்கு, அவனுடைய பெயரை சொல்லி துஆ செய்வதற்கு, எங்க அத்தா என்னை எப்படிலாம் வளர்த்தாங்க தெரியுமா என்று சொல்வதற்கு ஒரு குழந்தை செல்வத்தை ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறான். நம்ம நிறைய நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பெரும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறான். குழந்தையை பெற்றெடுப்பது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருப்பதை போன்று அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் என்பது அதைவிட மிக முக்கியமானது. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்ற இந்த குழந்தை செல்வம், இந்த குழந்தைகள் என்பவர்கள் வெள்ளை காகிதத்தை போன்றவர்கள். அந்த குழந்தைகளுடைய இதயம் இருக்கின்றதே அது வெள்ளை பேப்பரை மாதிரி. அந்த வெள்ளை காகிதத்தில் நாம் எதை வேண்டுமானாலும் எழுதலாம். எதை எழுதுகிறோமோ அது அந்த வெள்ளை காகிதத்தில் படிந்துவிடும். இதே போன்றுதான் நம்முடைய பிள்ளைகளின் இதயங்கள் வெள்ளை காகிதமாக அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்றான். எந்த கள்ள கபடமும் மற்ற இதயங்கள், எந்த கெட்ட பழக்கங்களும் தெரியாத அந்த உள்ளங்கள், நல்லது எது கெட்டது எது என்பதை கூட அறியாத அந்த உள்ளங்கள். ஒரு சிறிய குழந்தை இடத்திலே, எதையும் அறியாத அந்த குழந்தை இடத்தில் நெருப்பு கங்கை ஒரு தட்டில் வைத்து காட்டினால்
அந்த குழந்தை நெருப்பு கங்கை கூட தொடும். ஒரு குழந்தையிடத்திலே காரம் எடுக்கக்கூடிய மிளகாயை அப்படியே நல்லா வெட்டி கொண்டு போய் வச்சா என்ன செய்யும்? அந்த மிளகாயை கூட கையில் எடுத்து வாயில் வைக்கும். அந்த குழந்தை தனியாக இருக்கின்ற இடத்திற்கு விஷ ஜந்துக்கள் வந்து விட்டால், பாம்பு வந்துருச்சு, அந்த குழந்தை என்ன செய்யும்? போய் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு கள்ள கபடமற்ற ஒரு இதயத்தை அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் தந்திருக்கின்றான். எனவேதான் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்வார்கள், அத்தஅலீமு ஃபிஸ்ஸுக்ரி கன்னக்ஷி ஃபில் ஹஜர். அந்த சிறிய குழந்தைகளுக்கு, அந்த சிறிய பிள்ளைகளுக்கு அவர்கள் சிறியவர்களாக இருக்கும் பொழுதே நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பது, அவர்களுடைய இதயத்தில் பதிய வைப்பது, அது எப்படிப்பட்டது தெரியுமா? கன்னக்ஷி ஃபில் ஹஜர், பாறையில் செதுக்குவதை போன்று. சில பள்ளிவாசல்ல பார்த்துக்கலாம், பெயிண்ட் அடிப்பாங்க, அடுத்த நிர்வாகம் வந்து மேல பெயிண்ட் அடிச்சுருவாங்க, வேற பெயிண்ட். ஆனா சில பள்ளிவாசல் கட்டி அதை திறக்கும் போது என்ன செய்வாங்கன்னா பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. அதனாலதான் கல் வெட்டு வைப்பார்கள். இந்த ஆண்டு இந்த நபரால் இந்த பள்ளிவாசல் கட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னு கல்லுல செதுக்கி அப்படி பதிப்பாங்க. காரணம் என்ன? யாராலும் மாற்ற முடியாது, கல் வெட்டு என்று சொல்வார்கள். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்கிறதே, அது கல்வெட்டில் செதுக்கியதற்கு சமம். அது அப்படியே அவர்களுடைய இதயத்தில் பதிந்து விடும். நாம் உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ பெரியவர்கள் சூரத்து யாசீன் சூறாவை மனனம் செய்திருப்பார்கள், வாக்கியா சூறாவை மனனம் செய்திருப்பார்கள். அதை ஓதுகின்ற அவர்களே சொல்வார்கள், இதையெல்லாம் சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணது இப்ப எவ்வளவு நாளும் மனப்பாடம் ஆக மாட்டேங்குதுமா. இந்த சிறிய வயதில் மனனம் செய்தது அப்படியே பதிந்து விடுகிறது. எனவேதான் அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இந்திய திருநாட்டில் பிறந்த அவர்கள் மிகப்பெரிய மார்க்க அறிஞராக, தூர நோக்கு சிந்தனை உடையவர்களாக, அரபுகள் கூட அவர்களை மார்க்க அறிஞராக ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தேர்ச்சியை, ஆழமான சிந்தனையை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்தார். அவர்கள் சொல்கிறார்கள், பெற்றோர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெருநாள் அன்று, போன வாரம் தான் பெருநாள் போயிருக்கு, இந்த பெருநாள் அன்று புத்தாடைகள் வாங்கி கொடுக்க வேண்டும். பெருநாள் அன்று, ஈத் அன்று என்னுடைய பிள்ளைகள் புதிய நல்ல ஆடைகளை ஒதுக்க வேண்டும் என்பதில் எந்த அளவிற்கு ஆசை இருக்கும் அல்லவா? பெருநாள் அன்று ஒரு சுவையான உணவு என்னுடைய பிள்ளைகள் அதை உட்கொள்ள வேண்டும், உண்ண வேண்டும் என்ற ஆசை எவ்வளவு இருக்குமோ, அதை விட என்னுடைய பிள்ளையை நான் நல்லவனாக, உண்மையான முஸ்லிமாக உருவாக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் இருக்க வேண்டும். ஈது பெருநாள் புத்தாடை வாங்கி கொடுப்பதில் இருக்கக்கூடிய அக்கறையை விட, ஈது பெருநாள் அன்று சுவையாக வண்ண நிறங்கள் கலந்த உணவை வாங்கி கொடுக்க வேண்டும், சமைத்து கொடுக்க வேண்டும் என்பதில் இருக்கக்கூடிய ஆசையை விட, அக்கறையை விட அதிகமாக என்னுடைய பிள்ளையை நான் நல்லவனாக உருவாக்க வேண்டும் என்பதில் அக்கறை இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். காரணங்கள் தெரியுமா? கணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்களாகிய நாம், குழந்தை பாக்கியத்தை பெற்ற நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக விளங்க வேண்டும். அது என்ன? தொழுகை எப்படி கட்டாய கடமையோ, ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது எப்படி கட்டாய கடமையோ, ஹஜ் செய்வது வசதி பெற்றவர்கள் மீது எப்படி கட்டாய கடமையோ, இதே போன்று பிள்ளைகளை பெற்றவர்கள் மீது அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்குவது கட்டாய கடமை என்பதை விளங்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் விளங்கலாம். இதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் கட்டாய கடமை என்று சொல்லியிருக்கிறதோ, அங்கு இரண்டு விஷயம் இருக்கும். ஒன்று, அதை செய்தால் நன்மை கிடைக்கும், செய்யாமல் விட்டுவிட்டால் தண்டனை கிடைக்கும் என்று இருந்தால் அது கட்டாய கடமை. உதாரணமாக, தஹஜ்ஜுத் தொழுகை தொழுதால் நன்மை,
ஒருவர் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழவில்லை, விட்டுட்டாரு, தண்டனை இருக்கான இல்லை. எனவே தஹஜ்ஜுத் தொழுகை கடமை இல்லை. சஹர் சாப்பிடுவது கூட நன்மை. ஒருத்தர் சஹர் சாப்பிடல, விட்டுட்டாரு, தண்டனை இருக்கா? நோன்பை விட்டால் தண்டனை உண்டு. காரணம் நோன்பு கடமை. சஹர் சாப்பிடுவதை விட்டால் தண்டனை இல்லை. காரணம் அது சுன்னத், கடமை என்று சொல்ல மாட்டோம், கட்டாய கடமை என்று சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? அதை விட்டவருக்கு தண்டனை இல்லை. ஃபஜர் தொழுகை தொழுதான் நன்மை, விட்டால் தண்டனை. எனவே சொல்கிறோம் ஃபஜர் தொழுகை கட்டாய கடமை. காரணம் அதை விட்டால் அல்லாஹ் தண்டிப்பான். இங்கே ஒரு சிறிய விஷயத்தை கவனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை ரமலான் மாதத்தில் சஹருக்கு எழுப்பி விட்டோம். அந்த பிள்ளை ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தா கூட எப்படியாவது எழுப்பிடுவோம். 1க்கு 10 தடவை எழுப்பி விட்டு தண்ணி தெளித்து எழுப்பி விட்டோம். காரணம் என்ன? என்னுடைய பிள்ளை பட்டினியாக நோன்பு வைத்து விடக்கூடாது, சாப்பிடணும் அப்படின்றதுல அக்கறை. ரமலான் மாதம் போயிருச்சு, எத்தனை பேருக்கு என்னுடைய பிள்ளை ஃபஜர் தொழுவணும் என்பதில் அக்கறை இருந்துச்சு? சஹர் சாப்பிடுறது கட்டாய கடமை இல்லை. சாப்பிடுறதுக்கு எழுப்பி விட்ட நாம ஃபஜர் தொழுகைக்கு எழுப்பி விடுறதில்லை. காரணம் என்ன? விளங்குறதில்லை. நம் மீது கட்டாய கடமை எது? கணியத்திற்குரியவர்களே, சொல்ல வருவது, எதை செய்யாமல் விட்டால் தண்டனையும் உண்டோ அது கட்டாய கடமை. நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்தால், அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் நன்மை நமக்கு உண்டு. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களை நாம் நல்லவர்களாக வளர்த்த தவறினால் தண்டனை நமக்கும் உண்டு. நல்லா பாதுகாப்பான ஹதீஸ்களில் வருகின்றதா இல்லையா? ஒருவர் தன்னுடைய பிள்ளையை முழு குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸாக ஆக்கிவிட்டார். மனனம் செய்த அவர் அமலும் செய்கிறார். மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி, யார் குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்கிறார்களோ அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சூரியனை விட பிரகாசமான கிரீடம் வழங்கப்படும். நீங்க சிந்திக்கணும், குர்ஆனை மனப்பாடம் பண்ணது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? அதை மனப்பாடம் பண்ணது யாருன்னா பிள்ளை. அவருக்கு ஓதி கொடுத்தது ஹஜ்ரத், ஆனா கிரீடம் யாருக்கு? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சம்மதமே இல்லாத பெற்றோர்களுக்கு தான் விளங்கும். ஏன்னா மனப்பாடம் பண்ணது அவருக்கு உட்காந்து ஓதி கொடுத்தது உஸ்தாது. பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்காங்க. என்னன்னா, அந்த பிள்ளைகளை விட்டு பிரிந்து வாழ்ந்தார்கள் சிறிது காலம். மதரசால கொண்டு வந்து விடுறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஒரு சின்ன தியாகத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் தான் குர்ஆனை மனனம் செய்கிறார்கள், ஆனால் பெற்றோர்களுக்கு கிரீடம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், பிள்ளைகள் நல்லவர்களாக உருவானால் அதனுடைய நன்மையை நாம் அனுபவிக்கலாம் என்பது இந்த ஹதீஸில் தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஹதீஸில் வருது, ஒரு பிள்ளை, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாலிப வயதை அடைந்தார்கள், திருமணம் செய்து கொடுக்கவில்லை. ஒரு 2 டிகிரி ஆகட்டும், அந்த படிப்பையும் படிச்சு முடிச்சிருட்டோம், நல்ல வேலை கிடைக்கட்டும், பணக்கார மாப்பிள்ளை கிடைக்கட்டும், இந்த மாதிரி பிற்படுத்தினர். அதற்குள்ளாக அவர்கள் தவறு செய்ய ஆரம்பித்து விட்டார். அது சிறிய தவறாக இருந்தாலும் சரி, அந்நிய ஆணோடு அந்நிய பெண்ணோடு ஒட்டி அமர்வது என்பதில் இருந்து, தொட்டு பேசுவது என்பதில் இருந்து, சிறிய பாவத்தில் இருந்து பெரிய பாவம் வரை எப்படிப்பட்ட தவறுகளில் அவர்கள் ஈடுபட்டாலும் பைன்னமாய்க்கும் அலா அபீஹி, அதற்கான தண்டனை குற்றம் பெற்றோர்களுக்கும் வரும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் பிள்ளைகள் தவறு செய்தால் அதற்கான தண்டனை பெற்றோர்களுக்கும் உண்டு என்ற காரணத்தினால் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்ப்பது, அவர்களை நம்முடைய கண்காணிப்பிலேயே வைத்திருப்பது நம் மீது கட்டாய கடமை. கணியத்திற்குரியவர்களை, இப்பொழுதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுமுறை தினங்கள் துவங்கிவிட்டது. மே மாதம் வந்துச்சுனாலே லீவு தான். இந்த லீவுல ரொம்ப முக்கியமா கண்காணிக்கணும். நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய உறவு வீடுகளுக்கு சென்று விட்டாலும் சரி, நமக்கு போன் பண்ணுவாங்க. யாரு? உடன் பிறந்த சகோதரிகள் திருத்தமையும் போன் பண்ணுவாங்க. அண்ணா, பிள்ளைங்களை கொண்டு வந்து எங்க வீட்டுல விடுங்களேன்னு. அல்லது நம்ம போன் பண்ணுவோம், தங்கச்சிக்கு போன் பண்ணி சொல்லுவோம், உங்க பிள்ளைங்களை கொண்டு வந்து எங்க வீட்டுல விடுங்க அப்படிலாம் சொல்லுவோம்.
இதெல்லாம் செய்ய வேண்டும், நான் இல்லை என்றல்ல. ஆனால் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். நம் வீட்டிற்கு வருகின்ற அந்த ஆண் பிள்ளைகள் நம்முடைய பெண் பிள்ளைகளோடு எப்படி பழகுகிறார்கள், எங்கு தனிமையில் சந்திக்கிறார்களா, இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும். அவர்களுடைய படுக்கைகளை பிரிக்க வேண்டும். 24 hours கண்காணிப்பில் வைக்க வேண்டும் என்று கட்டாய கடமை, சாதாரண விஷயம் அல்ல. ஆண்களாகிய நாம் என்ன செய்வோம், வியாபாரத்துக்கு போய் நினைக்காதீங்க, இதையெல்லாம் பெண்கள் நெற்றில் சொல்லி வைக்க வேண்டும். தனியாக படுக்கையை போடணும், எதில் கண்காணிக்கணும். சஹாபாக்கள் இது எந்த அளவுக்கு அக்கறை இருந்துச்சு தெரியுங்களா? கண்காணிக்கிறதுல புரியா இருந்தாங்க பிள்ளைகளை. பிள்ளைகள் சற்று தாமதமாக வீட்டிற்கு வந்தால் கூட அனைத்து மாறிக்கிறது என்றால் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வேன். அனைத்து மாறிக்கிறது என்றால் எவ்வளவு ஒரு சிறப்பை பெற்ற சஹாபியர்கள் 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செஞ்சிருக்காங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலையை அனுப்புனாங்க. நான் வெளியில போனேன், கொஞ்சம் பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த விளையாடிட்டு இருக்கிற பிள்ளைங்களை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டேன். அப்படி நிற்பாங்க இல்லையா, ஒரு இடத்துல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, 10 பேர் விளையாடிட்டு இருக்காங்கன்னா 11வது நபர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேலையை தாமதமாக நிறைவேற்றி கொடுத்துட்டு வீட்டுக்கு என்ன செஞ்சேன், லேட்டா போனேன். நான் வீட்டிற்கு சென்ற உடனே என்னுடைய தாயார் அவர்கள் என்னை பார்த்த கேள்வி, பார்த்து கேட்ட கேள்வி, யா புனை, என்னுடைய மகனே, மா ஹபஸகல் யௌம், இன்றைய தினம் உன்னை தடுத்து வைத்தது எதுன்னு கேட்டான். கொஞ்சம் லேட்டா போன உன்னைய, மா ஹபஸகல் யௌம், இன்று நீ தாமதமாக வருகின்றாயே, அதற்கு என்ன காரணம், வீட்டை விட்டு வெளியிலேயே உன்னை தடுத்து வைத்தது எது? எனக்கு இந்த மாதிரி கண்காணிப்புலாம் இல்லை. பிள்ளைங்க 11 மணிக்கு வராங்க, வீட்டுக்கு 12 மணிக்கு வராங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பெற்றோர்கள் கேட்பதில்லை. காரணம் என்ன? குறிப்பாக இது போன்ற விஷயங்களில் ஆண்களாகிய தந்தைமார்கள் கவனப்படுத்த வேண்டும். நாமே வீட்டுக்கு லேட்டா போறோம், நாம 12 மணிக்கு போறோம், 1 மணிக்கு போறோம் வீட்டுக்கு, பிள்ளைங்க 11 மணிக்கு வந்தா கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெண் பிள்ளைகள் எல்லாம் 10 மணிக்கு சுற்றுறாங்க, ஷாப்பிங் நிற்கிறாங்க. இணையத்திற்குரியவர்களே, கண்காணிப்பு மிக முக்கியம். சஹாபாக்கள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லா இடங்களிலும் கண்காணிப்பார்கள், எல்லா விதமான பயிற்சிகளையும் அளிப்பார்கள். ஒரு நாள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மகன் தூரத்துக்கு வராரு, ஒரு புதிய ஆடை, புத்தாடை, அப்படி மினுக்குது. நம்மெல்லாம் பார்த்தா என்ன செய்வோம், நம்ம பிள்ளை வராரு, ஒரு நல்ல மினுக்கிற மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தா நம்மளுக்கு சந்தோஷம் வரும். அதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பார்த்துட்டு கிட்ட வரட்டும், என்ன ட்ரெஸ், கிட்ட வந்தோடனே பார்த்தா பட்டு ஆடை கலந்துருக்கு, பட்டு ட்ரெஸ், பட்டு துணி அதில் ஜாயின் ஆயிருக்கு, ஆண் குழந்தை. கிட்ட வந்த உடனே உட்கார வச்சு அந்த பட்டாடை கிழிச்சாங்க, புது ட்ரெஸ் கிழிச்சிட்டு சொன்னாங்க, அம்மா கிட்ட போய் வேற ட்ரெஸ் வாங்கிப்போ. என்னுடைய பிள்ளை என்ன ஆடை போடுகிறான், என்னுடைய பிள்ளை ஏன் தாமதமாக வீட்டுக்கு வருகிறார், என்னுடைய பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கிறான், அனைத்திலும் கவனம் வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை தொழுகைக்கு அழைத்து வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறு சிறு பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வருவதனால் ஏற்படக்கூடிய சில சிரமங்கள், அதை சகித்துக் கொள்வார்கள். என்ன சொல்றாங்க அந்த ஹதீஸுக்கெல்லாம், என்ன கருத்து சொல்றாங்கன்னா, இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கு வரும்போது ஏற்படக்கூடிய அசௌகரியம், அதை விட அவர்கள் பள்ளிக்கு வருவதனால் ஏற்படக்கூடிய பலன் பெரிய பலனை முன்வைத்து அவர்களுடைய சிறு சிறு அழுகுறல்கள், சிறு சிறு சேட்டைகளை சகித்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில வருது, நான் மக்களுக்கு தொழ வைப்பதற்காக நிற்பேன். தக்பீர் கட்டும் போது என்ன நினைப்பேன்னா, இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சூறாவை ஓதலாம், இன்னைக்கு ஒரு பெரிய சூறாவை ஓதி தொழ வைக்கலாம், நான் தக்பீர் கட்டுவேன். இப்படி ஓதிக்கிட்டே இருக்கும் போது குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்கும், உடனே நான் தொழுகையை சுருக்கிக் கொள்வேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மை பார்த்தீங்களா, அந்த சிறு குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்டால் நான் தொழுகையை சுருக்கிக் கொள்வேன் என்று சொன்னால், அந்த சஹாபாக்கள் தன்னுடைய குழந்தைகளை தொழுகைக்கு அழைத்து வந்தார்கள் என்பதை பார்க்கலாம். அவர்களால் ஏற்படக்கூடிய ரசூல கலாம் கொடுத்து சொல்ல, நான் ரொம்ப பெருசா தொழ வைக்க நினைச்சேன், நீங்க சின்ன சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்க, அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், தொழுகையை சுருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று சொல்லவில்லை. அதை நான் சகித்துக் கொண்டு நான் அந்த தாய்மார்களை நினைத்து பார்த்தேன். குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு, அந்த தாயோடைய உள்ள என்ன பாடுபடும் நினைச்சேன், உடனே தொழுகையை சொல்லிட்டேன். கணியத்துக்குரியவர்கள் இதே போன்று நோன்பை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அக்பர்,
புகாரில வருது, ஒரு பெண் சஹாபி சொல்றாங்க, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எந்த அளவிற்கு பயிற்சி கொடுப்போம் என்றால், ருபைய்ய என்ற ஒரு பெண் சஹாபி அவங்க சொல்றாங்க, ஆஷுரா நாளுடைய நோன்பு, ஆஷுராவுடைய நோன்பு பரல, ஒரே ஒரு வருஷம் பரந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து நபிலான நோன்பு வைத்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி, அந்த நோன்பை எங்களுடைய பிள்ளைகளை, குழந்தைகளை, சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வைக்க வைப்போம். அந்த குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா, பசி தாங்காமல் அழ ஆரம்பிப்பார்கள். கொஞ்சம் கவனிக்கணும், பசியை தாங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பெரிய வயதை அடையவில்லை. பசி தாங்காத சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்க பசிக்குமா, எனக்கு சாப்பாடு தாங்க, அப்படியே அந்த பெண்மணி சொல்கின்ற மாசகம் உணவு வேண்டும் என்று அவர்களில் யாராவது அழுதால் நாங்கள் ஆத்தானாகும் அந்த விளையாட்டு சாமான புதுசா செஞ்சு வச்சு கொடுப்போம். இப்ப பாருங்க, இப்ப கூட நமக்கு விடுமுறை நாட்கள், பொதுவாக ஃபேன்சி ஸ்டோர்ல கடைகள் எல்லாம் இந்த விடுமுறை நாட்கள்ல கோடை காலத்துல என்னன்னா இந்த கேம் விளையாட்டுலாம் நிறைய விற்கும். ரிமோட் கார் நிறைய விற்கும், அதே போல அந்த கம்ப்யூட்டர் கேம் மாதிரி நிறைய விற்கும், அதெல்லாம் நிறைய வாங்கி விற்பாங்க. அது ஒரு சீசன் மாதிரி இந்த காலம். நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா வாங்கி கேட்பாங்க. பக்கத்து வீட்டு பையன் ஒன்று வாங்கியிருப்பாரு, அதை பார்த்துட்டு உடனே எனக்கு அதே மாதிரி வேணும், வாங்கி தருவாப்பா. நமக்கெல்லாம் உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒன்று வாங்கி கேட்டுட்டா அதை வாங்கி கொடுக்கலன்னா நம்ம மனசு தாங்க, அது பிள்ளைகளை அறியறது இல்லை. நாளைக்கு ஒன்று வாங்கி தரேன்னு வாங்கி தந்துடுவோம். ஆனால் சஹாபாக்களுடைய நடைமுறையை கவனிக்க வேண்டும். அந்த விளையாட்டு சாமான கொடுப்போம். எப்ப தெரியுங்களா, நோம்பு வைக்க வச்சுட்டு கொடுப்போம். பசிக்குதுன்னு அழுவும் போது அந்த விளையாட்டு சாமான கொடுப்போம். தண்ணி வேணும்னு ஒரு குழந்தை உடனே அந்த ஒழிச்சு வச்சிருப்போம், தெரியாம ஒரு புது விளையாட்டு சாமான செஞ்சு வச்சிருப்போம். அந்த விளையாட்டு சாமான அப்படி கொடுப்போம். தண்ணி வேண்டும் என்று கேட்ட குழந்தை, பசிக்கிறது என்று கேட்ட குழந்தைக்கு அந்த விளையாட்டு சாமான பார்த்த உடனே அதுல விளையாடும். அப்படியே நோன்பு திறக்கின்ற நேரம் வரை அப்படியே எங்களுடைய பிள்ளைகளை நோன்பாளிகளாகவே நாங்கள் வைத்து விடுவோம். கணியத்துக்குரியவளோ அழகான படிப்புடன் நாங்களும் விளையாட்டு சாமான வாங்கி தரோம். என்ன செய்யலாம் இந்த லீவுல? நீ சைக்கிள் வேணுமா, அம்மா ஜுசுவ குர்ஆன்ல உள்ள கடைசி ஜுசு, அம்மா சின்ன சின்ன சூறாக்கள் உள்ள ஜுசு, நீ அதை மனப்பாடம் பண்ணிடு, நான் அவங்க வாங்கி தருவேன். கணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க சொல்லி பாருங்க, உங்க பையன் மனப்பாடம் பண்றானா இல்லையா. பாயசீன் பிஸ்தாமி அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது சொல்றேன். அவங்களுடைய அத்தா வஃபாத்தாயிட்டாங்க, சின்ன குழந்தை, அத்தா சின்ன வயசுலேயே வஃபாத்தாயிட்டாங்க. உங்களுடைய தாயார் மதத்தால கொண்டு விட்டாங்க. என்ன மதத்தால? தங்கி படிக்கிற மதத்தால விட்டுட்டு சொல்லிட்டாங்க, இவருக்கு அத்தா இல்லை, மூத்த போயிட்டார், அனாதையான பிள்ளை, அதனால என் குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆசிரிய தந்தை நீங்கள், என் பிள்ளைய ஹாஃபிதாக்கி தான் வீட்டுக்கு அனுப்பணும். அந்த காலத்துல அப்படிதான் ஹாஃபிக். இப்பெல்லாம் மதரசால சேர்க்கறதுக்கு முன்னாடி லீவ் கேட்கறாங்க. மதரசால இன்னும் சேர்க்கவே இல்லை. என்ன பற்றி கேட்குறாங்கன்னா, லீவ் எப்போ விடுவீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் மதரசாவே ஸ்டார்ட் ஆகலை, மதரசாவே இருக்கவங்கள அதுக்குள்ள லீவ் எப்போன்னு கேட்குறாங்க. அப்பெல்லாம் ஹாஃபில் ஆக்கிட்டு தான் வீட்டுக்கு அனுப்பணுமா. அந்த சின்ன பாயந்தி விசாரணை பெரிய அவுளியாவாக மாறினாங்க. சின்ன குழந்தை அம்மா ஞாபகத்தில் அழுகுறாங்க, அஜித்து போய் நிற்கிறாங்க, எங்க அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு அழுகுறாங்க. அம்மா சொன்னாங்க, வீட்டுக்கு அனுப்புறாதீங்க, இந்த பிள்ளை அழுகுது, அதுக்கு தாங்க முடியல, வீட்டுக்கு அனுப்பணும். ஆனால் அவங்க அம்மா அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, குர்ஆனை எடுத்து கையில கொடுத்து நிறைய பக்கங்களை காமிச்சு சொன்னாங்க, நாளைக்கு காலையிலக்குள்ள இதை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டா உனக்கு வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அதுக்கு என்ன எண்ணம், இதை ஃபுல்லா எழுத முடியாது, அவரால் நாளைக்கு காலையிலக்குள்ள மனப்பாடம் பண்ண முடியாது. அப்ப நாளைக்கு காலையிலக்குள்ள அவர் சொல்ல மாட்டாரு, சொல்லல வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சு அதிகமான பக்கங்களை கையில கொடுத்து இது ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டா வீட்டுக்கு அனுப்புறேன்ட்டாங்க. அவர் போய் பண்ணி சொல்ல மாட்டாங்க. குர்ஆனை தொடர்ந்து அல்லாஹ் கிட்ட பேச முடியாது. அல்லாஹ் உடம்பு நல்லா தெரியும், நாளைக்கு காலையில கூட இது மனப்பாடம் பண்ண முடியாது, ஆனா நான் என் அம்மாவை பார்க்க போகணும், இது மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து உட்கார்ந்து முழுசா மனப்பாடம் பண்ண முடியாது. மறுநாள் காலையில சொல்றாரு, முழு பாடம் சொல்றாரு. அதற்கான அனுப்பாம இருக்க முடியல, அனுப்பிட்டாங்க. போய் கதவை தட்டுறாங்க, சொல்றாங்க யார் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. மகன் தன்னுடைய பேரை சொன்னாங்க. என் பையனா? என் பையன் மரத்தில் இருக்கான், என் பையன் வரமாட்டான், என் பையன் முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணிதான் வரமாட்டான். அப்படியே போயிட்டாங்க. கணியத்துக்குரியவர்களே, சொல்ல வருவது, பிள்ளைகளை சாதாரணமாக நினைக்காதீர்கள். சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், அம்மா தான் மனப்பாடம் பண்ணி
உனக்கு ரிமோட் கார் தானே வேணும், ஒன்றும் இல்லை, 600 ரூபா 700 ரூபா 1000 ரூபா. நீ யாசின ஒரு தப்பு இல்லாம மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. ஒரு தப்பு இல்லாம உங்க பையன் சொல்றானே இல்லையா பாருங்க. உனக்கு என்ன வேணும்? அந்த விளையாட்டு பொருள் தானே, சூரத்துல் வாக்கியம் மனப்பாடம் பண்ணு. தபாரகளின் சூறாக மனப்பாடம் பண்ணி ஒரு தப்பு இல்லாம சொல்லு, நான் அந்த பொருளை வாங்கிட்டேன். கணிதத்துக்குரியவர்களை பொருளை வாங்கி கொடுக்காம உங்களால் இருக்க முடியாது. தொந்தரவு பண்ணி வாங்குவாங்க. ஆனா இதெல்லாம் கையில எடுங்க. நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்குவதன் மீது கட்டாய கடமை. எனவே வரக்கூடிய இந்த விடுமுறை நாள், ஸ்கூல் இல்லை, டியூஷன் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே விட்டீங்கன்னு வைங்களேன், 24 மணி நேரம் விளையாடியே கழிச்சுருவாங்க, செல்போன்லேயே கழிச்சுருவாங்க. எந்த அளவுக்குன்னா இந்த விடுமுறை நாட்களில் கெட்டு போய்விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த விடுமுறை நாட்களில் நாம் அவர்களை நல்லவர்களாக உருவாக்க முடியும். விளையாடவே விடக்கூடாதுன்னு சொல்லல, டைம் டேபிள் போடுங்க. காலையில எழுந்தணும், ஃபஜர் தொழுதுறோம், கொஞ்ச நேரம் விளையாடணும். அதற்கு பிறகு போய் அழகா உட்கார வச்சு பேசுங்க பிள்ளைகிட்ட. இன்னைக்கு பேசுறதே இல்லை, அதான் உன்னை விளையாட விடணும், அவ்வளவுதான் கேளுங்க. எவ்வளவு நேரம் விளையாடணும், எவ்வளவு நேரத்தை விளையாடணும் கேளுங்க. 2 மணி நேரம் போத்தாலும் நீங்க கேட்கலன்னு 8 மணி நேரம் விளையாண்டாலும் அவங்களுக்கு திருப்தி வராது. நீங்க உட்காந்து கேளுங்க, எத்தனை மணி நேரம் விளையாடிட்டு வருவேன்? காலையில 7 மணிக்கு போறேன்னுக்கா எத்தனை மணிக்கு வருவேன்னு கேளுங்க. 7, 9 மணிக்கு வந்துடுவேன் கேளுங்க. 9 மணிக்கு கட்டணும். 9 மணிக்கு வந்துட்டு 2 மணி நேரம் விளையாண்டல தான். அப்போ ஓதலாமா? 1 மணி நேரம் ஓதலாமா? ஒரு 2 மணி நேரம் விளையாண்டல 2 மணி நேரம் ஓதலாமான்னு கேளுங்க. கண்டிப்பா ஓதலாம் தண்ணும். அப்போ 9 மணிக்கு வந்துட்டா சாப்பிட்டு முடிக்க ஒரு 10ஆவது மணிங்க, 11, 12 மணி வரைக்கும் ஓத சொன்னா என்ன செய்வாங்க? தாராளமா ஓதுவாங்க. நாம குழந்தைகள்கிட்ட உட்காந்து பேசுறதே இல்லை. என்னவாது பண்ணிட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும். கணிதப்படி தயவு செய்து ஆண்களாகிய, அதாவது தகப்பனாக இருக்கக்கூடியவர்கள் இதை கையில் எடுக்க வேண்டும். பெண் பிள்ளைகள், அதாவது நம்முடைய மனைவிமார்களுக்கு, தாய்மார்களுக்கு பிள்ளைங்க பயப்பட மாட்டாங்க. ஒரு ஹதீஸ்ல வருதா இல்லையா? ஒரு சஹாபி போய் கேட்கிறாங்க, உலகத்தில் நான் அன்பாக பழகுவதற்கு மிக தகுதி வாய்ந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தாய்மார். 2வது கேட்பார், அடுத்து யாருன்னு. அது நம்மள சொல்லுவோம்ல, உலகத்துல ரொம்ப எனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா யாராவது தாத்தா பேர் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, தாய் தான் ரொம்ப பிடிக்கணும் அப்படின்றாங்க. சரி, யார சொல்றாங்க? 2வது யார்? தாய்ன்றாங்க. 3வது யார்? தாய்ன்றாங்க. அந்த சஹாபி கேட்டாங்க, யார சொல்லா அடுத்து யாரு சொல்லுங்க? தாய் தாய்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அடுத்துதான் தந்தைன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு பல்வேறு கருத்து சொல்றாங்க. ஏன் 3 அந்தஸ்தையும் தாய், 3 முறையும் தாய் தாய்னு ஏன் சொன்னாங்கன்னா, இதுக்கு 2 ரொம்ப முக்கியமான கருத்து இருக்கு. 3 முறை தாய் என்று சொன்னதற்கு ஒரு காரணம், 3 விதமான கஷ்டங்கள், சிரமங்களை தாய் மட்டும்தான் சகிக்க முடியும், தாய் மட்டும்தான் சகித்தார்கள். அந்த கஷ்ட நஷ்டத்துல ஒரு தந்தை கூட போய் பங்கெடுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, 9 மாசம் குழந்தைய சொன்னாங்க இல்லையா, ஒரு சின்ன பேக ஒரு மணி நேரம் கையில் வச்சிருந்தா கூட நம்ம வாங்கிக்கிறோம். இல்லை, நீ நெச்சிட்டு வரல கூட நான் தூக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் லக்கேஜ்லாம் அதிகமாக யாரும் தூக்குவான். இந்த வெளியூருக்குலாம் பயணம் போகும்போது பார்க்கலாம், அவர் தான் லக்கேஜ் ஃபுல்லாக தூக்கிடுவார், மனைவி சும்மா ஃப்ரீயாக விடுவார். அப்போ நம்ம அந்த லக்கேஜ் பேகை வாங்கிக்கிறோம். எனக்கு வயசுல இருக்கிற 9 மாதம் குழந்தைய வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதே போல பெற்றெடுக்கக்கூடிய சிரமம், அந்த அவங்க கஷ்டம் நான் பெற்றிருக்கிறேன் சொல்ல முடியாது. அதே போல 2 வருஷம் பால் கொடுக்கக்கூடிய சிரமம், சாதாரண சிரமம் இல்லை. சொல்றாங்க 9 மாசம் சுமந்ததை விட பெரிய கஷ்டம் 2 வயசு வரைக்கும் வளர்க்கறது தான். நடுநாட்டில் இருந்தாலும் கணிதத்துக்குரியவர்களே, இந்த 3 சிரமத்தை தாய் மட்டும்தான் சகித்தால் அதில் தகப்பனுக்கு கூட எந்த பக்கம் இல்லை, சம்பந்தமே இல்லை. எனவே தான் சொன்னார்கள் 3 முறை தாய். இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிற சொல்ல, ஏன் 3 தடவை தாயின்னு சொன்னாங்கன்னா, இதுதான் ரொம்ப சிந்திக்க வேண்டிய காரணம். ஏன் 3 தடவை தாய் தாயின்னு சொன்னாங்கன்னா, இந்த தாய் பாசம் இருக்குங்களா, அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா, பிள்ளைகளை தாயின் சொல்லை கேட்க விடாமல் தட்டுவார்கள். அம்மா சொல்ல கேட்க மாட்டாங்க, அத்தை சொல்ல கேட்பாங்க. ஏன்னா அந்த தாய் பாசம் என்ன செய்யும்? மிதிச்சிடும். அம்மா அடிக்கவா போறாங்க, அம்மா அடிக்கிறவங்களா, அத்தை அடிக்க வந்தா பயப்படுவான், அம்மா அடிக்க போல சிரிப்பான், அடிக்க பார்க்கலாம் அப்படின்னு டபாச்சு வைக்கணும். அப்ப அந்த தாயுடைய பாசம் என்ன செய்ய வைக்கிறதுனா, அந்த தாய்க்கே மாறு செய்ய வச்சிருக்கு. அதனால்தான் சொல்றாங்க, உன்னுடைய தாய் உன் மீது வைத்திருக்கின்ற பாசம் அவர்களுடைய சொல்லை தட்ட வைத்து விடக் கூடாது. உலகத்திலே நீ ரொம்ப சொன்ன உடனே கேட்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் தாய். தாய் சொன்ன உடனே கேட்டு, தாய் சொன்ன உடனே கேட்டு, தாய்க்கு ரொம்ப கட்டுப்படு. அவர்களுடைய பாசத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணாத.
அப்ப அந்த தாய்மார்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அவங்க பாசத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. சொல்ல கேட்க மாட்டாங்க. நீ வா, நம்ம பாட்டு வியாபாரத்துக்கு போயிடுவோம், நம்ம பாட்டு தொழில்துறைக்கு போயிடுவோம். நம்முடைய மனைவிமார்கள் என்ன சொல்லுவோம், உட்காந்து கொஞ்ச நேரம் ஓது கேட்க மாட்டாங்க. நாம தான் நம்முடைய பிள்ளைகளை தர்பியை செய்யக்கூடிய அந்த பொறுப்பு நம்முடையது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, வரக்கூடிய இந்த விடுமுறை நாட்கள் மிக முக்கியமானது. அதனால் அல்லாஹ்வின் பேரருளால் நம்முடைய மஸ்ஜித் நிர்வாகத்தில் எப்பொழுதுமே ஆண்டுதோறும் இந்த கோடைக்கால விடுமுறை என்று அதில் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கிறது உண்டு. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 22ஆம் தேதி முதல் ஒரு மாதம், அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை இன்ஷா அல்லாஹ் காலை 10 மணி முதல் லுஹர் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு இங்கேயே தீனியார் பயிற்சி மட்டுமல்ல, பல ஆலோசனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு அரவர் கற்றுக் கொடுக்கலாம். அதே மாதிரி கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க பிள்ளைங்க, ஒரு அரவர் இந்த 10 மணிக்கு 11, 12, 1 இந்த 3 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் எடுத்து அவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுக்கலாம். கணக்கு வாத்தியாரை வச்சு கணக்கு கொஞ்சம் நடத்தலாம் என்றெல்லாம் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே தாங்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை இந்த விடுமுறை நாட்களில் முழுமையாக மஸ்ஜிதுக்கு அனுப்பி வைங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளின் நேரங்கள் பாதுகாக்கப்படும். இதே போல மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, நம்முடைய நிஸ்வான் மதரசா இதுவும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து 22ஆம் தேதி அதுவும் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுடைய பெண் பிள்ளைங்களை இன்ஷா அல்லாஹ் அதில் வர வைங்க. அல்லது கோடைக்காலம் ஒரு மாதம் மட்டும்தான் அனுப்ப முடியும்னா அதற்கும் அனுப்பி வைங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகளுடைய நேரங்கள் இன்ஷா அல்லாஹ் அமானிதமாக பாதுகாக்கப்படும். நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லித் தரப்படும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளை நல்ல சாலிஹான பிள்ளைகளாக அல்லாஹ் தேர்வு செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.